சத்துசாரம் போயிடலாம். ம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 191லேருந்து 200 வரைக்கும் திருவூர் பகவல்ல இருந்து. ம் ம் நம்ம தியானம் தவம் இது பழகிறதுக்கான குரல் பார்த்தீங்கன்னா, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டுன்றத ஒவ்வொரு வாரமும் அந்த டைட்டிலாக அதை பார்க்குறோம். தவம் செய்யறது தான் நமக்கான பிரதான வேலை. அது செய்யலைன்னா ம் நமக்கான அவத்தையே நம்ம செஞ்சுக்கிறது தான் பொருள். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டுன்றாங்க. தவம் செய்யறது தான் வந்து நமக்கான சிறப்பான வேலையை நம்ம செய்யறதா பொருள். அது இல்லைன்னா நமக்கான அவத்தையே நம்ம செஞ்சுக்கிறது தான் பொருள். அது 191 குரல் எடுத்துக்குவோம். ம் எப்படி எண்ணியது என் கருத்து இங்கெனக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி. ம் எப்படி எண்ணியது என் கருத்து இங்கு எனக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி. என்னங்க பொருள் எடுத்துக்கலாம்? அது மனம் போல மாங்கல்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதனால மனசு எதை நினைக்குதோ அது நமக்கு செயலுக்கு வந்துடும். எப்படி எது என் கருத்து, எதை நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து செயலா மாறிடுது செயலா மாறிடும், செயலா வந்துடும். ஆமா, செயலா வந்துடும். இப்ப என்னென்ன கருத்தெல்லாம் நம்ம படிக்கிறோமோ அந்த கருத்து பிரகாரமே நம்ம வாழணும்னு நம்ம நினைச்சோம்னா அது பிரகாரம் நம்ம வாழறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிடும். அது பிரகாரம் நம்ம வாழ முடியும்ன்றதுதான் பொருள். சூப்பர். அப்ப திருச்சிற்றம்பலத்துல தான் இறைவன் இருக்கான்றதை நம்பி நான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா கண்டிப்பா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், அந்த ஜோதி அனுபவங்கள் ஆகட்டும், அந்த நாதவாசி ஆகட்டும், இந்த தவத்துக்கான முன்னேற்றங்கள் ஆகட்டும், எல்லாருக்கும் அந்த அந்த நினப்புக்கு தகுந்த வாழ்க்கை கண்டிப்பா கிடைச்சணுன்றது பொருள் எடுத்துக்கலாங்களா ஐயா? ஆமாங்க. அது எப்படி திருச்சிற்றம்பலத்துல இருக்க திரு இறைவன் வந்து அந்த நம்ம எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்றது நிதர்சனமான ஒன்று சொல்றாரு. ஓகே. எப்படி எண்ணியது என் கருத்து, நம்ம கருத்துல எந்த விஷயத்த அதிகமா ஆழ்ந்து ஒன்று நினைக்கிறோமோ இங்கு எனக்கு அதே அந்த நினைப்புல இருக்கிறவங்களுக்கு அப்படியே அருளி அருட்பெருஞ்சோதி அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு இறைவன் வந்து அருட்பெருஞ்சோதி அன்பது நமக்கு கொடுக்குறாரு. அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்றது ஒரு குரல் கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த அடுத்த குரலும் இது மேட்ச் ஆகுது. அடுத்தது போயிடலாங்களா? எத்தகை விளைந்தன என் மனம் இங்கு எனக்கு அத்தகைய அருளிய அருட்பெருஞ்சோதி. அதேதாங்க தீர்ப்ப சொல்றாரு. எதை நம்ம நினைக்கிறோம் அப்படின்றதுதான் சொல்றாரு. அது எண்ணியதுன்றாங்க, இங்க விளைந்தனன்றாங்க. விளைந்தனா ஆசைப்படுறது. எதுக்காக நான் விரைந்து கேட்கிறேன், எதுக்காக நான் வந்து ஆசைப்படுறேன், என் மனம் எதுக்காக எதை ரொம்ப ரொம்ப அதிகமா விரும்புறோமோ, எங்க வந்து நினைக்கிறோம், இங்க விரும்புறோம், எதை அதிகமா நம்ம விரும்புறோமோ, என் மனம் எதை அதிகமா விரும்புதோ இங்க எனக்கு அத்தகைய அருளை அருட்பெருஞ்சோதி அதே விஷயத்த அப்படியே அருட்பெருஞ்சோதி தருது. அப்ப இங்க வந்து நிறைய மக்கள் வந்து தவம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில பயணம் பண்ணாம இருக்கிறதுக்கும் ரொம்ப அரிதான அதை வந்து எப்படியாவது கை வசைப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எதை அவங்க விரும்புறாங்களோ அதுதான் அவங்க பயணம் பண்றாங்க. நல்லதை விரும்பணும், வேண்டியதை விரும்பணும், வாழ்க்கைக்கு தேவையானதை விரும்பணும். அதை வந்து அழுத்தமா நம்ம விரும்பணும்னாக்கா அதை இறைவன் வந்து அருள் புரிவார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதை கொடுக்கலான்றாங்க. அதுக்கு அடுத்த குரல் பாத்தீங்கன்னா, இங்குற திரிந்து உளம் இளையா வகை எனக்கு அருளிய எனக்கு அங்கையில் கனியாம் அருட்பெருஞ்சோதி. திரும்ப படிக்கிறேன். இங்குற திரிந்து உளம் இளையா வகை எனக்கு அங்கையிற் கனியாம் அருட்பெருஞ்சோதி. உலக வேலைகள்லாம் செஞ்சுக்கின்னு உலக கஷ்டங்கள்லாம் நான் அனுபவிச்சுன்னு வாழ்ந்துன்னு வர எனக்கு மனம் நொந்து கெட்டு நான் மன அவஸ்தையில நான் துன்பத்துல மனம் வந்து இழைக்காம உளம் ரொம்ப நொந்து கெட்டு கஷ்டப்படாத அளவுக்கு
எனக்கு எனக்கு அங்கையர்கனின்னாக்கா என்னுடைய உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கையில இறைவன் வந்து இருக்கிறாரு. அற்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கிறாரு எனக்குள்ள. நான் உலக விஷயங்கள்ல நான் கஷ்டப்படாம என்ன என்னை நல்லபடியா வச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா இங்குற திரிந்துன்னா அந்த சப்போஸ் இறைவனை அடையிறதுக்காக இங்க வந்து திருக்கோவில்களுக்கும் திருத்தலங்களுக்கும் சென்று சென்று வந்து நம்ம வந்து மனம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழன்று அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றதுதான் இன்னும் சரியான இருக்கும். இந்த உலக காரியங்கள்லயே நான் நாட்டம் வச்சு அதுலயே நான் வந்து மனம் உழன்று அதுலயே வாழ்ந்து ரொம்ப கவலைப்பட்டு ஒரு அடுத்த மனம் வாடி அது துன்பமிக உழன்றுன்ற ஸ்டேஜ்லாம் போகாம நான் எனக்கு வந்து எப்படி ஒரு நல்ல பசி இருக்கவனுக்கு உள்ளங்கையில வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பழம் இருந்ததுன்னா அது பசித்த உடனே அதை உடனே சாப்பிட எப்படி வந்து அவன் பசியாறதுக்கான அதை எப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி எனக்கு அந்த அருள் பசி ஏற்படக்கூடிய எல்லாம் எனக்கு அந்த அருள் பசியை நீங்க வந்து கனிவோட அதை எனக்கு நிரப்பி தரணும். அருள்பஞ்சோதியா கேட்கறதா எனக்கு வந்து அதை இம்மீடியட்டாவே அதை வந்து அந்த அருள் பசியை எனக்கு நீங்க அதை நிரப்பி எனக்கு அருளை எனக்கு கொடுக்கணும், உங்க அருளை எனக்கு கொடுக்கணுன்றது பொருளா எடுத்துக்கணும் கரெக்டா இருக்கும். சோ அது வந்து இங்க திரும்ப பொருளை படிச்சிடலாம். இங்குற திரிந்து உளம் இளையா வகை இங்குற திரிந்து உளம் இளையா வகை எனக்கு அங்கையர் கனியாம் அருட்பெருஞ்சோதி. ஸோ அந்த கையில இருக்கிற பழத்தை வந்து எப்படி பசிச்சவங்களை வந்து பசியாடுறதுக்கு இமீடியட்டா வந்து காலம் தாத்தாம் சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி இதை வந்து நான் இந்த உலக காரியங்களை மட்டுமே நாட்டம் வைத்து உளம் வாடி நான் வந்து மனம் வாடி துன்பமிக ஒன்றுன்ற ஸ்டேஜுக்கு போகாம அது எனக்குள்ள இருந்த அருள்பசி ஏற்படக்குள்ள எல்லாமே வந்து அந்த பணம் வாடுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து நல்லா அருளை கொடுத்துருங்கன்னு விண்ணப்பமா கேட்கறாங்க அருள்பஞ்சு அந்த ஊர்கிட்ட. அடுத்த கோள் போயிலாமா? பாருயர் புரிகென பணிந்து எனக்கருளி என் ஆருயிர்க்கு ஒளிர் அருட்பெருஞ்சோதி. ஆருயிர் உள்ளொளிர் அருட்பெருஞ்சோதி. பாருயர் புரியென பாருன்னா உலகம் உலகம் புரிகென உலகத்துக்கு தெரிய பார்வைய புரிகென உலகத்துக்கு தெரியற மாதிரி எனக்கு பணிந்து எனக்கு அருளி எனக்கு வந்து நீ புரியணும் ஆசீர்வாதம். என் ஆருயிர்க்குள் ஒளிர் அருட்பெருஞ்சோதி. நம்மளுடைய திருச்சிற்றம்பலத்தில் ஒளியா இருக்கிற இறைவன் அருள் புரியணும். ஆருயிர்க்குள் ஒளிர் உள்ளுனாக திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி. இந்த உலகத்து உயிர்கள் எல்லாமே ஒரு அதாவது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழறதுக்கு எனக்கு ஒரு வாழ்வியல் கலையை எனக்கு கொடுத்துருங்க. அது வந்து எல்லாருமே அத்தனை இந்த உலகமே ஒரு சிறப்பா வாழ்றதுக்கு எல்லா உயிர்களும் இன்பமா வாழ்றதுக்கு தேவைன்னா ஒரு ஆற்றலை எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதா புரிஞ்சுக்கலாமா? ஐயா பாருயிர் புரிகென பணிந்தெனக்கு அதாவது உங்களுடைய அருளாசியை என்னுடைய உயிர்ல எனக்கு வந்து அதை கொடுத்துருங்க. எனக்கு உள்ள இருக்கிற உயிர் ஒளியில எனக்கு உங்களுடைய அருள் என்ன கொடுங்கன்றது கேட்கிறாங்க. உலகத்து உயிர்கள் உலகத்துல நான் வாழும்போது பல துன்பங்களும் பல கஷ்டங்களும் வருது. அந்த கஷ்டங்கள்லாம் நீக்கி பணித்து கஷ்டங்களை நீக்கி பணித்து எனக்கு ஆருயிர்க்கு உள் ஒளிர் அருட்பெருஞ்சோதி. உன்னுடைய ஒளியாகிய இறைவா உன்னுடைய அருள்னால தான் நான் அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கி வாழறேன். இத வந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லா உயிர்களும் நமக்கு சகோதரர்களேன்றாங்க இல்லையா? அந்த ஒரு வாழ்வியல் வாழ்றதுக்கு இந்த உள்ளொளி வந்து இறைவன் வந்து கொடுக்குற மொழிதான் அந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்றதுக்கான ஒரு அன்பும் கருணையும் நமக்குள்ள வருதுன்றதுக்குள்ளும் மேட்ச் ஆகுதுல எதுக்கு அதுக்கும். ஆமாங்க. கருத்து குரல் தேவியுற்று ஒளிர் தரு திருவுருவுடன் எனது
ஆவியில் கலந்து ஒளிர் ஆவியில் கலந்த அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி. தேவியுற்று ஒளிர் தரு திரு உருவுடன் எனது ஆவியில் கலந்தொளிர் அருட்பெருஞ்சோதி. அது தேவியுற்றுனாக்க உடல் சக்தின்னு எடுத்துக்கலாங்க. தேவின்றது வந்து அருளோ கருணையோ அப்படிங்கிறது தேவின்றது இறைவனை சொல்றாங்களா? தேவின்றது வந்து அருள் தாங்க சொல்றாரு. அது உடல் சக்தி எனர்ஜியா சொல்றாரு. தேவி தான் சக்தி. ஓ ஓ ஓ. தேவியுற்று ஒளி ஒளி ஒளிர்தரு ஒளி தரு திரு உருவுடன் திரு உரு உடன் எனது திருவுருடன் எனது இறைவனுடைய உருவம். இறைவன் நீங்க என் மீது கருணை கொண்டு அருள் புரிந்து அப்படின்ற மாதிரி கூட சொல்லுங்க. தேவியுற்று ஒளிதரு திருவுரு உடன் எனது. நம்மளுடைய உடலுக்கு வந்து எனர்ஜி வந்து இறைவன் வந்து அருள் புரிகிறாருன்னு சொல்லி எடுத்துக்கலாம். திருவுரு உடன் எனது. ஒளி வீசக்கூடிய பேராற்றல் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, நீங்க வந்து என்னுடைய உயிர்ல வந்து அந்த ஒளி வீசக்கூடிய பேராற்றல் கூடிய தேகமாவும் உயிராவும் அது மாத்தி. ஆவியில் கலந்தனாக நம்மளுடைய பிராணசக்தின்னு இருக்குது இல்லையா? ஆவியில பிராணசக்தியில் கலந்து உயிரா கலந்து ஒளிர்னாக பிரகாசம். பிரகாசமா இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, அருட்பெருஞ்சோதி இறைவா. ஓகே 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 ஓகே. சூப்பருங்க சூப்பருங்க. அப்படியே அந்த 5 குறள் ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம இது போயிடலாம். இப்போ ஜோதி பாடல் போயிடலாம். எப்படி எண்ணியது என் கருத்து இங்கெனக்கு. சொல்லிடுங்க எல்லாருமே. எப்படி எண்ணியது என் கருத்து இங்கெனக்கு அப்படி அருளிய அருட்பெருஞ்சோதி. எத்தகை விளைந்தன என் மனம் இங்கெனக்கு அத்தகை அருளிய அருட்பெருஞ்சோதி. இங்குற திரிந்து உளம் இறையா வகை எனக்கு அங்கையில் கனியாம் அருட்பெருஞ்சோதி. அடுத்த குறள். பார்வைய புரியன பணித்தெனக்கருளி என் ஆருயிர்க்குள் ஒளிர் அருட்பெருஞ்சோதி. திரும்ப குறளை படிக்கிறேன். பார்வைய புரியன பணித்து எனக்கு அருளி என் ஆருயிர்க்குள் ஒளிர் அருட்பெருஞ்சோதி. தேவியுற்று ஒளிர் தரு தேவியுற்று ஒளிர் தரு திரு உருவுடன் எனது ஆவியில் கலந்தொளிர் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை 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 அருட்பெருஞ்சோதி. விண்ணப்பம் படிக்கலாங்களா? கிட்டத்தட்ட நம்ம 40 வாரம் கண்டினியூ அதை பார்த்துட்டு இருக்கோம்.
இதுக்கு இறைவனுடைய திருவருளும் நம்ம நட்புடைய துணையாகவும் அனைத்து நண்பர்களும் இதுக்கு உதவி பண்ணி கண்டினியூவா அதை தவத்தை 1 hour நேரம் கொடுத்து எவ்வளவு சனிக்கிழமை பார்த்துட்டு இருக்கோம். இது 40 வாரத்தை தாண்டி இருக்கோம். இதே மாதிரி இந்த திருவருப்பாகவும் ஃபுல்லா முடிஞ்சு அதுக்கு அடுத்து நம்ம ஒளியில் ஒடுக்கமும் திருவருப்பாவும் எடுத்து படிக்கிறதுக்கு இறைவனுடைய திருவருடைய துணையோட நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு விண்ணப்பமாச்சு கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ டுவர்ஸ். தேங்க்யூ. நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.